கோயில போய் அன்னதானத்தை சாப்பிட்டுக்குருவோம். வர்றவங்களுக்கு அப்படி போய் சாப்பிட சொல்ல முடியாது தியா. அதான் கொஞ்சமா வீட்டில் சமைக்கலான்னு சமைக்கிறேன். அக்கா விருந்தாடி வர்றாங்க, சமைக்கிற வேலை இருக்குன்னு அப்புறம் எதுக்கு இதை பார்த்துக்கிட்டு இருக்க? அதான் அவளுக்கு இருக்காளுகளை நாங்கள் ஆளும் பேருமா இடிச்சுக்கிறோம். நீ அப்போ போய் சமைக்கிற வேலையை பாருப்போ. சரி மக்கா, இந்த இடிச்சதை மட்டுமாவது முடிச்சுட்டு போயிடுறேன். நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன். சரி, இதை மட்டும் குத்தி முடிச்சுட்டு போ. மினிக்கி நீதாய நெஞ்ச குலுக்கி சிரிக்கி வடிய முட்டை கலக்கி அண்டையில படி பொண்ணு ஏறலடி அழகுல ஒன்ன மிஞ்ச ஆளில்லடி. மினிக்கி நீதாய நெஞ்ச குலுக்கி சிரிக்கி வடிய முட்டை கலக்கி. அக்கா என்னடி? ஊர்ல இருந்து யார் வரா தெரியுமா? யார் வரா? அம்மாச்சி, தாத்தா, ரோஹித் தாத்தா எல்லாரும் ஊர்ல இருந்து வராங்களாம். இப்பதான் அம்மா சொன்னாங்க. ஓ லூசு, அம்மாச்சி தாத்தா வேணா வருவாங்க, அத்தான்லாம் வரமாட்டாரு. ஆமா, வராம தான் அம்மா சொல்லிச்சாக்கும். அம்மா உன்கிட்ட சொல்லிச்சா? ஆமா, அம்மா இப்பதான் என்கிட்ட சொல்லுச்சு. அம்மாச்சி தாத்தா அத்தா எல்லாரும் வராங்க, வீட்டுல சமைக்கணும், சமையல் ஏற்பாடுலாம் பார்க்கணும்னு சொல்லுச்சு. அதெல்லாம் இருக்காது. அத்தான் எப்படி வருவாரு? அதெல்லாம் வரமாட்டாரு. நான் நிஜமா தாண்டி சொல்றேன், உண்மையாவே அம்மா தான் சொல்லுச்சு. அத்தை எப்படி விட்டுருப்பாங்க, அதுவும் நம்ம வீட்டுக்கு? அத்தையும் மாமா தான் ஜெயில இருக்காங்களே. என்னடி உளர்ற? ஆமாடி, அத்தையும் மாமாவும் ஜெயில இருக்காங்களாம். அம்மா கிட்ட அப்பா பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன். ஜெயிலையா? ஏன், என்ன பண்ணாங்க? இதுக்காக ஜெயில இருக்காங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி. ஆனா அத்தான் ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க, அது மட்டும் எனக்கு தெரியும். நிஜமாவடி? நிஜமா தாண்டி சொல்றேன். நீ நம்பலன்னா வேணும்னா வந்தோன்னு பாத்துக்கோ. பிங்கு, எனக்கு வேலை இருக்கு, அம்மா கூப்பிடுது. நிமிஷம் நின்னுட்டு போடி. இவனா இப்படி உளறிட்டு போறா? ஒருவேளை அத்தான் வராரோ? பிங்கு, அம்மாச்சி தாத்தாலாம் வந்துருவாங்க. காலகாலத்துல வந்து கூட மாட வேலை செய்யுங்கடினா செய்கிறாளுகளே. இங்கிட்டு கிடக்கிறத அங்கிட்டு எடுத்து போட மாட்டேங்கிறாளுகளே. மற்ற நாளுன்னா பரவாயில்ல, ஒரு திருவிழா சமயத்துல கூட பொம்பளை பிள்ளைய இப்படி இருந்தா நான் என்னதான் செய்யறது? ஒத்தாளா கிடந்து மரடிக்க முடியுமா? பிங்கு, இல்ல, இந்த காயை நறுக்கி வைக்க சொல்லி எம்பிட்டு நேரம் ஆச்சு. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கே ரெண்டு பேரும்? இந்த காயை நறுக்கி வச்சிருந்தா வந்தோன்னு இந்த சாம்பார் வச்சிருந்திருப்பேன்ல. ஊர்ல இருந்து ஆளுக வராங்கன்னு சொல்லிட்டு தானே இருக்கேன். ஐயா, யாருமா வரா? இல்ல, எத்தனை வாட்டி தான் சொல்றது? ஊர்ல இருந்து அம்மாச்சி தாத்தா அத்தா எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. காலகாலத்துல சமைக்கணும், அவங்களுக்கு வீட்டுல உள்ள சாப்பாடு தாண்டி போடணும். அன்னதானத்துக்கு கூட்டிட்டு போய் உட்கார வைக்க முடியாது. அதுக்காகத்தானே ஆளுக்கு ஒரு வேலையா பாருங்கன்னு சொல்றேன். பார்க்க முடியாதா இது கூட உங்களால? என்னம்மா வேலை பார்க்கணும்? பருப்பு வேக படைச்சனே போட்டுட்டியா? போட்டேம்மா. பருப்போட உருளைக்கிழங்கு வேக போட சொல்ல மறந்துட்டேன். அந்த குக்கர்ல உள்ள பருப்பை சட்டியில மாத்தி விட்டு அந்த குக்கர்லயே உருளைக்கிழங்கு 4-5 எடுத்து வேக போடு, சரியா? அந்த வேலையை போய் பாரு, ஓடு. சரிம்மா. ஏன் இப்படி எல்லாத்தையும் தட்டி விட்டு தடத்தடன்னு வர்ற? சரிம்மா. எல்லாம் பித்து கொண்டு போயதான் தெரியுது. உண்மையிலேயே அத்தான் வராருதான் போல் இருக்கு. அப்ப அன்னைக்கு நடந்ததெல்லாம் அம்மா மறந்துட்டாங்களா? இன்னைக்கு அத்தானை வீட்டுக்கே வர சொல்லியிருக்காங்கன்னா ஒண்ணுமே புரியலையே. அத்தானை எவ்வளோ நாள் கழிச்சு மீட் பண்ண போறேன். இப்படி மூஞ்சி எல்லாம் என்ன விழிஞ்சு போய் அசிங்கமா இருக்கு. சே, என் மூஞ்சியை எனக்கே பார்க்க பிடிக்கல. நாளே உருளைக்கிழங்கு மட்டும் வேக போடுவியா? நிறைய போடாத. சரி சரி, நான் போட்டுக்கிறேன். ஆமா, நீயே இப்ப மூஞ்சி கழுவுற? ஏன், மூஞ்சி கழுவுனா தப்பா? இப்பதானே குளிச்ச, அப்புறம் ஏன் திரும்ப மூஞ்சி கழுவுற? ஏன், குளிச்சுட்டு மூஞ்சி கழுவ கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? உன்னை குளிக்க சொன்னாலே மூஞ்சி கழுவிட்டு தான் வருவ. இன்னைக்கு குளிச்சதுக்கு அப்புறமும் மூஞ்சி கழுவுற, அதுக்காக தான் கேட்டேன். வெயிலுக்கு நல்லா தண்ணி குடிக்கிறது மாதிரி அடிக்கடி முகத்தை ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் நல்ல ஃபேஸ் ஹைட்ரேட்டடா நல்ல பிரைட்டா இருக்கும். இதெல்லாம் உனக்கு தெரியாது. அப்படியா? இதெல்லாமா டாக்டர் படிக்கும்போது சொல்லி தராங்க? ஃபர்ஸ்ட் இதை தான் சொல்லி தருவாங்க, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். அப்போ நல்ல கலர் ஆகுறதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் சொல்லியிருப்பாங்கல்ல, அதுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? அடுப்பு கறி அள்ளி மூஞ்சில 3 வேளையும் அப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. போய் ட்ரை பண்ணி பார்க்குறியா? மூஞ்சி பாரு, நீ எத்தனை வாட்டி மூஞ்சி கழுவினாலும் உன் முகரம் இப்படி தாண்டி இருக்கும். ஏன் முகரம் எப்படி இருந்தா உனக்கு என்ன? உன்கிட்டே வந்து கேட்டேன். மூஞ்சி பாரு, ஒரு மார்க்கமா தான் சுத்திட்டு இருக்க. இரு, அம்மா கிட்ட சொல்லி கொடுக்குறேன். போய் சொல்லிக்கோ. சொல்லட்டுமா? என்ன சொல்ல போற? ஊர்ல இருந்து அத்தான் வராங்கன்னு சொல்லவும் அடிக்கடி மூஞ்சி கழுவுறேன்னு சொல்லட்டுமா? நான் எங்கடி அதுக்காக கழுவுனேன்? எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சியா? உண்மையாவே இது மெடிக்கல் காலேஜ்ல சொல்லி கொடுப்பாங்கடி. அடிக்கடி இந்த மாதிரி பிளைன் வாட்டர்ல ஃபேஸ் வாஷ் பண்ணோம்னா ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகும். அதுக்காக தான் நான் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். நிஜமாவா? ஆமாடி பிங்கு, நீ வேணும்னா கூகுள் சர்ச் பண்ணி பாரு. பார்த்துட்டு அப்புறம் வச்சுக்கிறேன்.
நீனும் அடிக்கடி ட்ரை பண்ண, அப்பதான் வெயில்ல முகம் கறிக்காம பிரைட்டா இருக்கும். இப்பதான் 3 வேளையும் மூஞ்சில கறி இல்லையா எப்ப சொன்ன? அது சும்மா சொன்னேன்டி, லலலாய்க்கு. ரொம்ப கேவலமா வலியாத, பார்க்கவே அசிங்கமா இருக்கு. பாத்தீங்களா வனசாக்கா, நம்ம இங்க 2 பேரும் மாங்குன்னு மாவடிச்சிட்டு இருக்கோம். அங்க ஒருத்தி அட்டனக்கால் போட்டு தலையில கைய வச்சுட்டு எப்படி ஒய்யாரமா உட்காந்துருக்கா பாத்தீங்களா? முறை பத்தியா? எடி என்னக்கா டீல, இங்க 2 பேரும் மாங்குன்னு மாவடிச்சிட்டு இருக்கோம். நீ பாட்டுக்கு ஹாயா உட்காந்துருக்க. அதான் 2 பேரும் இடிக்கிறீல்ல, நான் வந்து உங்களை இடிக்கணுமாக்கேன். தள்ளு 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 தள்ளு, அல்லு 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 அல்லு. ஏ மாடனே அக்கா, அல்ல அல்ல தள்ளு 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 தள்ளு. என்ன தடி அல்லு தள்ளு தள்ளுன்னு வந்து மாவை இடிவா. எக்கா எனக்கு இடிக்க வராதுக்கா. அதெல்லாம் பழகிக்கலாம். நாங்க சொல்லித்தரோம், வந்து இடிவா. மாடனே உனக்கு எதுக்கு இந்த வேலை? நான் பாட்டுக்கு தானே ஓரமா ஒய்யாரமா உட்காந்துருந்தேன். நான் உட்கார்றது உனக்கு பிடிக்கல. லைட்டா மூஞ்சியும் முகரக்கட்டையும் பாரு, முகரக்கட்டையும். ஃப்ரெண்டுகளுக்குள்ள கூட நல்லா இருக்க கூடாதுங்கிற எண்ணம் இருக்கடி உங்களுக்கு. சை பு. நண்டா இருந்தானே நாங்க வேலை பார்க்கும்போது நீ ஒய்யாரமா உட்காந்துருப்பியோ? எந்திரிச்சு வாடி நெடுவாளி வா. எனக்கு கை வலிக்குது, நீ வந்து செத்த குத்து ஓடியா. வாரேன் வந்து தொலைறேன். தள்ளுங்க அங்கிட்டு. இட்டி நெடுவாளி, வேகமா பிடிங்கிட்டு நிக்கிற, இடிச்சிருவியா? நான் இடிக்கிற இடியில இன்னைக்கு ஒரலே 2ஆ போதுவாரு. அப்ப சரி. எங்கிட்டோ அரிசி இடிஞ்சு மாவானா சரிதான். பாரு என் திறமைய. பாத்துடி, உரல 2ஆக்கிறாத. போட்டு விட்டில கம்முன்னு கடை. என்னடி நெடுவாளி? என்னடி நடுவாளி, ஒன்னடி நடுவாளி. 5 நிமிஷம் ஒருத்தி உட்காந்துடக்கூடாதே, உடனே உனக்கு பொறுக்காதே. சரி, உலக்க வாங்கி கையில வச்சுட்டு ரொம்ப நேரம் நிக்க கூடாது, சாமி குத்தமாயிரும். இடி மாவிடி. பரவாயில்ல நெடுவாளி, நான் கூட உன்னை என்னமோன்னு நினைச்சேன். நல்ல மாவடிக்கிறியே. களவும் கற்று மரணும் எல்லாத்தையும் கத்துதக்கா வச்சிருக்கோம். எதையும் வெளியில எஸ்டாப்ளிஷ் பண்றது இல்ல. இப்ப கைவசம் ஒரு தொழில் இருக்குன்னு சொல்லு. ஆமா, தொழில் இருக்கு. பேசாம ஹோட்டல்ல நிப்பாட்டிட்டு மாவிடிச்சு அதிரசம் சுட்டு வைப்போமா? 1 வருஷம் தீபாவளிக்கு கையில காசு இல்லாம அதையும் தானே செஞ்சோம், ஞாபகம் இல்லையோ? இருக்கு. பேசாம இந்த சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் பொருள்களை வாங்கிட்டு வந்த பிறகு பில் போடும்போது சாக்லேட்டா வச்சிருப்பாங்க வரு. அந்த மாதிரி நம்மளும் ஹோட்டல் அங்கிட்ட இருந்து சாப்பிட்டுட்டு வந்ததோட இந்த பக்கம் முறுக்கு அதிரசம்னு கையில சுட்டது காலில் சுட்டதுன்னு செஞ்சு வச்சானே, அது ஒரு பக்கம் வியாபாரம் ஓடும்ல. ஓடதான் செய்யும், ஆனா அதுக்கு உழைக்கணுமே. உனக்கு தான் உழைச்சி வேர்வை வந்தா பிடிக்காதே. எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுன்னு எல்லாரையும் நீ கிண்டல் பண்றீல்ல. இதே மாதிரி மாவடிச்சு முறுக்கு சுட்டு அதிரசம் சேர்த்து உங்க ஹோட்டலுக்கு முன்னாடியே பெரிய பேக்கரி கடையா போட்டு உங்க ஹோட்டலை விட என் பேக்கரி கடையை டெவலப் பண்ணல. என் பேரு நெடுவாளி இல்லடி. அடி பாவி நெடுவாளி, ஹோட்டல்ல நீனும் பார்ட்னர் தானடி? மனசாக்கா, எனக்கு என்னவோ இவன் மேல டவுட்டா இருக்கு. அப்பப்ப இவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கறணும். மாவு இடிச்சிட்டீங்களா, வரவான்னு அம்மா கேட்டு சொன்னாங்க. இல்ல பிங்கு, நீ அம்மா சமையல் வேலையை பார்க்க சொல்லு, நாங்க பாத்துக்கிறோம். சரித்த, ஏதாவது வேணும்னா கேட்க சொன்னாங்க. ஒன்னும் வேணாண்டா, வேணும்னா நானே வந்து வாங்கிக்கிறேன். சரித்த. அம்மாச்சி தாத்தாலாம் வந்துட்டாங்களா? வந்துட்டு இருக்காங்களா? சரிடா அம்மாவை நீ அவங்கள பார்க்க சொல்லு, நாங்க இதை பாத்துக்கிறோம். சரிங்க. நீ என்ன நின்னுட்டு இருக்க, மாவை இடிடி. தாண்டி ஓவரா பண்றிய. அப்புறம் ஹோட்டலுக்கு முன்னாடி பேக்கரி கடை போட்டு பெரிய ஆள் ஆகணும்னா சும்மா நின்றுகிட்டே இருந்தா கதைக்காகுமா? இடி. நான் நினைக்கிறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஜீவா என்கிட்ட இருந்து ரொம்ப தூரம் தள்ளி போயிடுவானோன்னு எனக்கு பயமாக இருக்குது. எப்போவுமே என்கிட்ட பொய் சொல்லாத ஜீவா, இப்போ மட்டும் ஏன் என்கிட்ட பொய் சொல்லணும்? நான் கையல் கூட ஹோட்டலில் தான் இருக்கேன்னு உண்மையை சொல்லியிருக்கலாம்ல. நான் என்ன நினைக்க போகிறேன்? அவன் பொய் சொல்கிறதுனால தான் எனக்கு என்னென்னவோ தோணுது. அப்போது இன்றைக்கி நான் பார்த்துட்டு கேட்டதுக்கே அவன் ஹோட்டலில் இருக்கிறத இல்லைன்னு சொல்கிறான்னா, அப்போ நான் பார்க்காம என்ன நல்லா நடந்திருக்கும்? எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்குதே. கடவுளே, என்னை ஏன் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கொண்டு வந்து வச்சிருக்க? ஜீவா குளிச்சுட்டு வந்தோடனே ஏண்டா இப்படி பண்ணேன்னு பேசாமல் கேட்டலாமா? கேட்டால் எதுவும் தப்பாக நினைப்பானா? ஒருவேளை நான் மனசில் இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கியான்னு ஏதாவது வேறு மாதிரி யோசிச்சா என்ன பண்ணுறது? ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரியலையே. கேட்கவும் முடியல, மனசில் வச்சிருக்கவும் முடியல. என்னை ஏன் இறைவா இப்படி பாடா படுத்துற? அம்சா, நூடுல்ஸ் மண்ட டவல் எடுத்துட்டு வா. என்ன வேணும்? டவல் எடுக்க மறந்துட்டேன்டி, டவல் எடுத்துட்டு வா. ஏன் குளிக்க போற உனக்கு டவல் எடுத்துட்டு போகணும்னு தெரியாதா? அம்சா, எடுத்துட்டு வா. இதெல்லாம் தெரியும், இது மட்டும் தெரியாது. நூடுல்ஸ் மண்ட, எவ்வளவு நேரமா டவல் எடுன்னு கத்திட்டு இருக்கேன். காதுல விழுகுதா இல்லையா? இங்க தானே உட்காந்துருக்க. குளிக்க போறேன்னு தெரியுதுல்ல, டவல் எடுத்துட்டு போகணும்னு உனக்கு தெரியாதா? மறந்துட்டேன்டி பொண்டாட்டி. இப்ப என்ன, நீ ரூம்ல தானே இருக்க, எடுத்துட்டு வந்து கொடு.
நான் ஒன்றும் வெட்டியா பொழுதோட ஊர் சுற்றிட்டு வந்து உட்காந்துருக்கல ஜீவா. நானும் காலையிலேருந்து ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு உட்காந்து டயர்டாக தான் இருக்கேன். ஏய் சாரிடி, உனக்கு டயர்டா இருந்ததுன்னா நீ ரெஸ்ட் எடு, நானே எடுத்துக்கிறேன். சாரி. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜீவா. இந்த டவல் எடுத்துட்டு வந்துட்டேன் பொடி. என்ன ஆச்சுடி, ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்க? ஒன்றும் இல்லை ஜீவா, தலையை தோட்டிட்டு வா. சரி கொடு, ஏதோ டென்ஷன்ல இருக்கேன்னு தெரியுது, ரிலாக்ஸ்ட் ஆயிட்டு பேசலாம். டென்ஷனில் இருக்கேன்னு தெரியுதுங்கிறான். ஆனால் ஏன் என்னன்னு எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான். கேட்டால் தானே தெரியும் நான் என்ன டென்ஷனில் இருக்கேன்னு. ஒய், என்ன ஆச்சுடா, என்ன மூட் அவுட் உனக்கு? ஒன்றும் இல்லை. ஏய் சொல்லுடி, ஏதோ மூட் அவுட்டா இருக்கேன்னு தெரியுது, என்னன்னு சொன்னா தானே தெரியும். ஏன் சொன்னாதான் தெரியுமா என்ன? உனக்கே தெரியாதா? ஓ மனசுல உள்ளது எனக்கு எப்படி தெரியும்? அதுலயும் பொண்ணுங்க மனசு ஆழம், அந்த ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்னு அப்பவே எழுதி வச்சிருக்காங்க. என்னால இப்ப எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஜீவா, நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன், நீ உண்மையை சொல்லணும். நான் உன்கிட்ட என்னைக்கிடி பொய் சொல்லியிருக்கேன்? அப்படியே பொய் சொன்னாலும் கண்டிப்பா மாட்டிப்பேன். இப்ப என்ன விஷயம் அதை சொல்லு. எனக்கு இதை கேட்கலாமா வேணாமான்னு தெரியல, ஆனால் மனசுலயே வச்சு புழுங்கிட்டு இருக்கிறதுக்கு கேட்டலான்னு தோணுது ஜீவா. கேட்க தாண்டி நானும் சொல்றேன். என்ன விஷயம்? என்கிட்ட என்ன தயக்கம் உனக்கு? சொல்லு, என்னன்னு பாத்துக்கலாம். காலையில் நான் கால் பண்ணேன்ல ஜீவா, அப்போ நீ எங்கே இருந்த? ஆலையில கால் பண்ணும்போது எங்க இருந்த? எப்படி கால் பண்ணும்போது? நம்ம தான் ½ hour ஒன்ஸ் 1 hour ஒன்ஸ் பேசிக்கிட்டே இருக்குமே, எந்த டைம்னு சொல்லு, எங்க இருந்தேன்னு சொல்றேன். காலையில் நீ வேலை இருக்குன்னு சீக்கிரமாக கிளம்பி போயிட்டல்ல? ஆமா. எனக்கும் வேலை இருக்குன்னு நானும் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டேன். ஆமாடி, வேலை இருக்குங்கிறதுனால தானே உன்னை கூட என்னால ட்ராப் பண்ண முடியல. சரி விஷயத்த சொல்லு. நீ வீட்டை விட்டு கிளம்பி போன ஒரு 1/4 மணி நேரத்திலேயே நான் கால் பண்ணேன் ஜீவா. நீ அப்போ எங்கே இருந்த? அதுவா, நான் அதை சொல்ல மறந்துட்டேன் பாரு. நான் உடனே கால் பண்ணி மனோஜுக்கு லொகேஷன் ஷேர் பண்ண சொன்னேன்னா, மீட்டிங் நடக்கிற இடம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சா டக்குன்னு போயிடலான்னு. அவன் வந்துட்டு இல்லைண்ணே இன்னைக்கு லொகேஷன் அனுப்பலான்னு, நீங்க வந்தா மீட்டிங் கிடையாது, நாளைக்கு தான் மீட்டிங் வச்சிருக்காங்க, இன்னைக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டான். சரி, கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தா என் பொண்டாட்டி ஆஃபீஸில் அழகா போய் ட்ராப் பண்ணியிருப்பேனடா அப்படின்னு ஆசையாக வந்துட்டு இருந்தேன் பாரு. வரும்போது கையில் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்தா. சரி அவ பாவம் நின்றுட்டு இருக்காளேன்னு அவளை கூட்டிட்டு போய் காலேஜில் விடலான்னு போனேன். போகிற வழியிலேயே பாவம் பசிக்குதுன்னு மயக்க வருதுங்கிறது மாதிரி பேசிட்டு இருந்தா. நானும் காலையில் சாப்பிடலையா, சரி வா 2 பேரும் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில், அதான் நம்ம ரெகுலராக போய் சாப்பிடுவோமே பிரெட் ஆம்லேட் கூட, அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடலான்னு 2 பேரும் ஒரு இடத்துல போய் உட்காந்து பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த டைமில் தான் நீ கால் பண்ண. உன்னை விட்டுட்டு நான் பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டது கூட பெரிய விஷயம் இல்லை, ஆஃபீஸ்க்கு ஒன்று ட்ராப் பண்ணல, அந்த கோவத்துல நீ இருப்ப. இந்த டைம்ல மீட்டிங் வேற கேன்சல் ஆயிடுச்சு, நீ ஏன்டா என்ன பார்க்க வரலன்னு ஏதாவது சொல்லுவ பத்தியா? அதுக்காக தான் அவனுக்குள்ள இருந்ததை சொல்லல நானு. என்ன ஜீவா இவ்வளோ கூலா சொல்ற? என்னாச்சு? இது கூலா சொல்லாம வேற எப்படி? எனக்கு புரியல. நான் வீட்டுக்கு வந்து உன்கிட்ட சொல்லிக்கலாம்னு நினைச்சேன்டி, உன்னை விட்டுட்டு பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டேன், சாரி. அதனாலதான் இப்ப கிளம்பு, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் வெளியில ஏதாவது ஜாலியா சாப்பிட்டு வரலாம். ஓகே? நீ கையில் கூட இருக்கேன்னு என்கிட்ட சொல்லியிருக்கலாமே ஜீவா, ஏன் சொல்லலை? அதான் சொல்றேனே, நம்ம ரெகுலரா போற கடை வேறையா, அந்த டைம்ல நான் ஏதாவது சொன்னேன்னா உனக்கும் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும், ஏன்டா என்னை கூட்டிட்டு போகலன்னு சண்டை போடுவல. அதான் ஈவினிங் சர்ப்ரைஸா அதே ஹோட்டல்ல கூட்டிட்டு போய் பிரெட் ஆம்லேட் வாங்கி கொடுத்துட்டு பேசிக்கிட்டே இதை சொல்லிக்கலாம்னு நினைச்சேன். ஏண்டி என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஜீவா. அம்சா, ம் என்னாச்சுடி? ஆமா, இதையும் இவ்வளோ மென்ஷன் பண்ணி கேட்குற? இல்லை, நானும் அந்த ஹோட்டல் காலையில் வந்திருந்தேன், நீ சாப்பிட்றத பார்த்தேன், பார்த்துட்டு தான் கால் பண்ணேன். பார்த்துட்டு தான் கால் பண்ணியா? பார்த்துட்டு ஏன் கால் பண்ண? அங்கேயே வந்திருக்க வேண்டியதானே, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்ருக்கலாம்ல. இல்லை ஜீவா, அது நான் கமலா இருக்காங்கல்ல, அவ கூட வந்தேன். கமலா கூட வந்தா என்ன? அதே ஹோட்டலுக்கு தானே வந்திருக்க. ஜீவா, நானும் இந்த ஹோட்டலில் தாண்டா இருக்கேன்னு. அங்கே வந்து நீ என்ன சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கலாம், ஜஸ்ட் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்ருக்கலாமே, இதனால என்ன இருக்கு? இதையே நீ என்கிட்ட சொல்லலை. அம்சா திரும்ப. மீட்டிங் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துட்டு இருந்தியா, அதான் என்கிட்ட பொய் சொல்லி மீட்டிங் போனியோன்னு. ஓஹோ, உன்கிட்ட பொய் சொல்லி நான் மீட்டிங் போறேன்னு கைல்வெளியை கூட்டிட்டு ஊர் சுத்துறேன்னு நினைச்சிட்டேன், அப்படிதானே? ஜீவா, அப்புறம் நீ இப்ப கேட்கறதுக்கு என்னடி அர்த்தம்? அதானே மீனிங்? அப்படிலாம் இல்லை ஜீவா, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நீ தாண்டி என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. ஏன் இப்படிலாம் நினைக்கிற? உனக்கே இப்படியெல்லாம் தோணுது? நான் என்ன சொல்லிட்டேன்னு அழுதுட்டு இருக்க? இல்லை ஜீவா, அது என் மனசுக்கு ஏதோ பயமா இருந்ததுடா. என்ன பயம்? இல்லை, அது நீ கையில் கூட உட்காந்துட்டு என்கிட்ட பொய் சொன்னியா, ஏன் என்கிட்ட பொய் சொல்லணும்னு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு ஜீவா. லூசு, ஈவினிங் அதே ஹோட்டலில் உன்னை கூட்டிட்டு போய் இந்த விஷயத்த நான் சொல்லலான்னு தாண்டி இருந்தேன். உன்கிட்ட மறைக்கணும்னு நான் யோசிக்கவே இல்லை, அந்த தாட் கூட எனக்கு வந்ததில்லை. ஏன்னா இது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தோணலை. நீ ஏன் இவ்வளோ வரி பண்ணிக்கிற? இல்லை ஜீவா, கமலா.
கமலா, என்ன உன்னை விட்டுட்டு கைல்வெளியை கூட்டிட்டு ஓடிடுவேன்னு சொன்னாங்களா? ச்சே, இனி இப்படியெல்லாம் பேசுற? அப்புறம் வேற என்ன சொன்னாங்க? உன்னை விட்டுட்டு அவளை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னாங்களா? ஜீவா, இப்படியெல்லாம் பேசாத. மக்கு, எனக்கு உன்கிட்ட பொய் சொல்லவும் தெரியாது, பொய் சொல்லி ஏமாத்தவும் தெரியாது. உன்னை ஏமாத்தி நான் என்னடி பண்ண போறேன்? ஏண்டி இப்படிலாம் நினைக்கிற? நான் தப்பா நினைச்சிருக்கேனா ஜீவா? நீ நினைச்சதை நான் எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? ஒருத்தரை தப்பானவனா காட்டுறதும் ஒருத்தரை சரியானவனா காட்டுறதுக்கும் சுச்சுவேஷன் தான் காரணம். சூழ்நிலைகள் தான் மனுஷனோட குணத்தையும் நிறத்தையும் மாற்றுது. உனக்கு அந்த மாதிரி பார்க்கும்போதும் நான் உன்கிட்ட பொய் சொன்ன விதமும் உனக்கு என்ன எப்படி காட்டுச்சுன்னு தெரியல. ஆனால் இப்போ சொல்கிறேன், என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் ஓப்பனாக பேசி பழகு. எதாக இருந்தாலும் நேரடியாக கேட்டு பழகு. அப்போ தான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே பிரச்சனை வராமல் இருக்கும். ஓகேவா? சாரி ஜீவா. லூசு, நீ சாரி சொல்லணும்லாம் நான் நினைக்கலடி. எதா இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒளிவு மறைவு இல்லாமல் ஓப்பனாக பேசி பழகிட்டு அந்த நிமிஷம் சண்டை போட்டு ஒரு 5 நிமிஷம் பேசாமல் இருந்துட்டா கூட அடுத்த நிமிஷம் ஒன்று சேர்ந்துட்டு பேசாமல் போயிடலாம். ஆனால் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு புழுங்கி 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 அடுத்தவங்க கிட்டெல்லாம் கொட்டேஷன் கேட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் தேவையில்லாத பிரச்சனைகள், குடும்பத்தில் சங்கடங்கள், பிரிவுகள்னு நிறைய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். எதா இருந்தாலும் நமக்குள்ளேயே பேசி நமக்குள்ளேயே சரி பண்ணிக்கணும். இப்படியெல்லாம் உம்முனா மூஞ்சி மாதிரி உம்முன்னு இருக்கக்கூடாது. ரைட்டா? சாரி ஜீவா, ஐ எம் so சாரி. லவ் யூ டி பொண்டாட்டி. லவ் யூ. உனக்கென பிறந்தவன் நானா, நிலவுக்கு துணை இந்த வானா, வாழ்ந்தேனே உறவின்றி முன்னாள், வந்தாயே உறவாக இந்நாள், எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா. அன்னைக்கிலேயே அன்னைக்கிலேயே இங்க புள்ளிகளையும் காண நிம்மே. ஏம்மா வாமா. எப்பா வாங்கப்பா, வாங்கப்பா மருமேனே. வாரம்மா. வேலையா இருந்தியாக்க? எங்க பிள்ளைகளெல்லாம் காண? உள்ளிக்குதாம்மா அடுப்புல சமைச்சுக்கிட்டு இருந்தேன். வாங்கப்பா மருமேனே, உட்காருங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா அத்தை? நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கேன்ப்பா. வாங்க உட்காருங்க வாங்க. எப்பா இந்த கட்டில் உட்காருங்க. இருக்கட்டும் முடி. இம்படுக்கு ஆடு வண்டியில் உட்காந்தே தானே வந்தேன். இந்த இதில் பிள்ளைகளுக்கு தீமண்டை இருக்கு, கொடுத்துரு. நீ பெற சிரமத்துல எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வர? எட்டி அப்புறம் என் பேத்திமார்களை பார்க்கையில வெறுங்கையோடையா வீசிக்கிட்டு வர முடியும்? நல்லா உள்ள இருக்கு கதை. இங்க நம்மளால ஆளையே காணோம். அப்ப ஏன் நட்டமே நிக்கிறீங்க? உட்காருங்க. இல்ல அத்தை, டிரைவ் பண்ணிட்டே வந்தனா உட்காந்து வந்தது ஒரு மாதிரி இருக்கு. ஆமாப்பாவை இம்பட்டு காடு ஓட்டிக்கிட்டே வந்தேன்ல, அதான் ஒரு மாதிரி இருக்கு போல. செத்த இருக்கட்டும். ஏம்மா நீ உட்காரு, இந்த உன் பேத்தியை வர சொல்றேன். சீக்கிரம் சொல்லுங்க அத்தை, பாத்தி எவ்வளவு நல்லாச்சு. நிம்மி பிங்க, இந்த அம்மாச்சி தாத்தாலாம் வந்துட்டாங்க பாரு, ஓடியாம்மா. அம்மாச்சி தாத்தா. அடி வாடி என் தங்கம், நல்லா இருக்கியா சாமி? நல்லா இருக்கேன் அம்மாச்சி, நீங்க நல்லா இருக்கீங்களா? தாத்தா நல்லா இருக்கீங்களா தாத்தா? நல்லா இருக்கேன்டா. இங்க ஓடியா. நல்லா படிக்கிறியா? பரீட்சையெல்லாம் முடிஞ்சிருச்சா? இன்னும் 2 பரீட்சை மட்டும் இருக்கு தாத்தா, 10ஆம் தேதியோட முடிஞ்சிடும். சரித்தா. நல்ல பரீட்சை எழுதிருக்கியா என்ன? அடுத்த வருஷம் 10வது போகணும்ல? நல்லா எழுதியிருக்கேன் தாத்தா. ஏய், அத்தை வந்திருக்கேன் பாரு, அவனை வாங்க நல்லா இருக்கியான்னு கூப்பிடு. அத்தா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிங்கோ, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்தா. என் பேத்தியில பார்த்து எம்புட்டு நல்லாச்சு. எங்க மக்கா அக்கா எங்க? அக்கா கொல்லை பக்கம் துணிக்காய போட்டுட்டு இருக்கா தாத்தா. என்ன துணிக்காய போடுற? கூட்டிட்டு வா அம்மாச்சி தாத்தாலாம் அப்புறம் உங்களை பார்க்கத்தானே வந்திருக்காங்க. போய் கூட்டிட்டு வா. ரோஹித்து, ஏப்போ நட்டமையே நிக்கிற? உட்காருவேன். இல்ல பத்தா, பரவாயில்ல. இப்படி காடு வந்தது என்னமோ மாதிரி இருக்கும் பிள்ளைக்கு. வா, கிணத்து பக்கம் போய் கைகால் மூஞ்சி கழுவிட்டு வரோமா? சரிங்க பத்தா. ஆமாம்மா, கைகால் மூஞ்சி கழுவிட்டு வாங்க. இந்த சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாம். சாப்பிடுவோம். போய் முதல்ல கைகால் முகத்தை கழுவிட்டு வரேன். தாத்தா நான் தண்ணி இறைச்சி வச்சிருக்கேன், வாளியில தண்ணி இருக்கும், போய் முகத்தை கழுவுங்க. சரிடி ரசத்தி, என்னங்க வாரியில கைகால் மூஞ்சி கழுவிட்டு வருவான். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு மருதாயி, செத்த உட்கார்ந்து இருந்துக்கிறேன். சரி அப்ப இருங்க. ரோஹித்து வாப்பு, போய் கைகால் முகத்தை கழுவிட்டு வருவோம் வா. சரியா பத்தா. அம்மாச்சி, துணிங்காய போட்டுக்கிட்டு இருக்கியாக்க? ஆமா அம்மாச்சி, அழுக்கு துணி எல்லாம் கிடந்துச்சா, அதான் துவைச்சு போட்டுட்டு இருக்கேன். முன்னாடி எல்லாம் எல்லாத்தையும் அள்ளி போட்டு உங்க அம்மால துவைக்க சொல்லுவ, இப்ப ஹாஸ்டலுக்கு போகவும் இதெல்லாம் கத்துக்கிட்டியாக்க? ஆமா அம்மாச்சி, அங்க எல்லாமே நான் தான் பார்ப்பேன், அதனால இதெல்லாம் கத்துக்கிட்டேன். அப்படித்தான் ஒவ்வொன்னா கத்துக்கறேன்னு, அப்பதானே போற இடத்துல எல்லாத்தையும் தன்னால பார்க்க கை வரேன். தாத்தா வரலையா அம்மாச்சி? தாத்தா வந்திருக்காரு மக்கா, உள்ள இருக்காரு. ஓ சரி அம்மாச்சி. நல்லா படிக்கிறியா? காலேஜ் எல்லாம் பிடிச்சிக்கிருச்சா? பிள்ளையெல்லாம் உங்க கூட நல்லா பேசுதுங்களா? அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அம்மாச்சி, செட் ஆயிடுச்சு.
சரிம்மாக்கா, நான் போய் கிணத்தடியில் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வரேன். இப்படி வந்தது என்னமோ மாதிரி இருக்கு. இங்கு தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சிருக்கா அம்மாச்சி, போய் கழுவுங்க. சரிம்மா. எங்க அத்தானை பற்றி எதுவுமே பேசலை, நம்மளாம் எப்படி கேட்கறது? அம்மாச்சி என்னம்டி, ஆத்தா கைகள் மூஞ்சி கழுவலையா? அவருக்கு வண்டியில் வந்தது மயக்கமாக இருக்கேன், அதையும் செத்த சென்று வரோம்னு சொன்னார். சரியம்மாச்சி. அப்போ அத்தான் வரலையோ? நான் அப்போவே நினச்சேன் அத்தா கண்டிப்பாக வரமாட்டாருன்னு. அதே மாதிரி அத்தான் வரல. ஆமாம், அவர் வரலையேன்னு நான் ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணணும்? அவர் வந்தா என்ன, வரலைன்னா எனக்கு என்ன? எனக்கு அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை. இருந்தாலும் திருவிழாவுக்கு வந்திருக்கலாம், ஏன் வராமல் இருக்காரு? ஒருவேளை நான் லீவுக்கு வந்திருப்பேங்கிறதுனால வராமல் இருக்காரோ? சேச்சே, அப்படியெல்லாம் இருக்காது. அத்தானே அம்மாச்சியே வர வேணான்னு சொல்லி வீட்டில் இருக்க வச்சுருப்பாங்களா? எது எப்படி இருந்தால் என்ன, யார் வந்தால் என்ன, வரலைன்னா என்ன? போதும், அத்தைக்கிட்ட அசிங்கப்பட்டு அன்னைக்கு அவ்வளோ பேச்சு வாங்கினதுக்கப்புறமும் அத்தான் வர்றதை நம்ம எதிர்பார்க்கறது தப்பு. அப்புறம் அவங்க சொன்னதெல்லாம் உண்மையாயிடும். நிம்மி, ஒழுங்கா நீ படிக்கிற வழியை பாரு. துணிக்காய் தானே போட வந்த, துணிக்காய் போட்டுட்டு கிளம்பு. அத்தா, நிம்மி, எப்படி இருக்க? அத்தான் நீங்க வந்திருக்கீங்களா? வந்ததுனால தானே உன்கிட்ட நின்று பேச முடியுது. இது என்ன கேள்வி, வந்திருக்கீங்களா? இல்லை, நீங்கள் திருவிழாக்கு வரீங்கன்னு சொன்னாங்க, ஆனால் அம்மாச்சி கூட வரலையா, அதனால நீங்கள் வரலன்னு நினச்சேன். வர வேணான்னு தான் இருந்தேன், ஆனால் இந்த சான்ஸை விட்டா அதுக்கப்புறம் உன்னை எப்போ பார்ப்பேன்னு தெரியல. அதனால தான் உன்னை பார்க்கறதுக்காகவே வந்துட்டேன். என்னாச்சு, எதுவுமே பேச மாட்டேங்கிற? என் மேல எதுவும் கோவமா? இல்லை தான், அது வந்து ஷோரூம் ஓப்பனிங்கில் அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு சாரி கூட கேட்க முடியல. எங்கள் அம்மா பண்ணினது பேசினது எல்லாம் தப்பு தான். ஆனால் உன்னை பார்த்து நான் தனிப்பட்ட முறையில் சாரி கேட்டிருக்கணும். அத்தை மாமா கிட்டெல்லாம் நான் பேசியிருந்திருக்கணும். என் மேலே பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சிடு நிம்மி. அம்மா பண்ணதுக்காக, அம்மா பேசினதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த அத்தானை மன்னிப்பியா? ஐயோ அத்தான், என்ன இப்படியெல்லாம் பேசுறீங்க? இந்த அத்தானுக்கு மன்னிப்பு கிடைக்குமா நிம்மி? நிம்மி, ஐயோ அம்மா, நிம்மி, வந்துட்டேம்மா. நிம்மி, அப்புறம் பார்க்கலாம் அத்தான், பாய். எனக்கு நீ உன்னை தர எதற்கு ஆராய்ச்சியே, உன்னை விட வேறு நினைவுகள் ஏது ரோஜா ரோஜா ரோஜா.